அப்ப அவனோட மயன் செத்துட்டான்னு சொல்லு, அவன் சண்டை போடுறத நிப்பாட்டிடுவான். நம்மளுக்கே வந்து நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணா நம்ம துடிச்சிட மாட்டோமா? அப்ப அவன் மயன் செத்துட்டான்னு சொல்றா, அவன் சண்டை போடுறத நிப்பாட்டிடுவான்னு சொல்றாரு. யாரு? கிருஷ்ணன். அஸ்வத்தமா என்ற ஒரு யானை இருக்கு அங்க. அஸ்வத்தமாவை கொல்லல, ஏன்னா 8 சிறுஞ்செவிகள் அவனு ஒண்ணு. அஸ்வத்தமாவை கொல்லல. அந்த யானை அஸ்வத்தமா என்ற யானை கௌரவர்கள் படையில இருக்கு, அதை கொன்னுட்டோன்னு சொல்லுன்னு சொல்றான். இதுக்கு என்ன பண்றாரு? எல்லாருமே தலையாட்டுறாங்க. யார் தலையாட்டினா? பீமரும் சரின்னு சொன்னா, தர்மரும் சரின்னு தான் சொன்னா. அப்படி தர்மர் அந்த பொய்க்கு சரின்னு சொன்னனாலதான் தர்மரோட தேரு கீழே பூமியில இறங்கிச்சு. அவர் பொய் சொல்ல, தர்மர் பொய் சொல்லாம இருந்திருந்தா அவரோட தேர் எப்படி பூமியில இறங்கியிருக்காது. அப்ப என்ன பண்ணாங்களா? அஸ்வத்தமா இறந்துட்டான்னு சொல்லி பீம அந்த யானையை கொண்டுட்டான். அஸ்வத்தமா யானையை கொண்டுட்டான். யானையை கொண்டுட்டு இங்க இருந்து சொல்றாங்க, இது மாதிரி அஸ்வத்தமா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. துரோணர் இங்க இருந்து வராரு, வந்து கேட்கிறாரு, அப்பா என் மையன் இறந்துட்டானா, என் மையன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்கல, தர்மர்கிட்ட கேட்டாரு. நீ சொல்லு தர்மா, என் மையன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தர்மர் ஆமான்னு சொல்றதுக்குள்ள அங்க ஒரு சங்கு சத்தம் ஒன்று கேட்டுச்சான். சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து கண்ணன் சங்க முழக்கமிட்டானா, அந்த வார்த்தை அதனால சரியா கேட்கல அப்படின்னு ஆனா சொல்லுவாங்க. அதனால கேட்கல, அதனால தர்மர் பொய் சொல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி தர்மர் பொய் சொல்லாம இருந்திருந்தா அந்த தேரு பூமியில இறங்கி இருக்காது. அவன் பொய் சொன்னனாலதான் தர்மரோட தேரு கீழே இறங்குச்சு. அதனால தர்மர் பொய் சொல்லியிருக்கான்னு நான் சொல்லுவேன். நீங்க பேசுங்க. நல்ல வாதம் தான், நல்ல பிரச்சனை. ஆனா தர்மரு பொய் சொல்லலைன்னு நான் சொன்னேன். அஸ்வத்தாமா என்ற ஒரு யானை இறந்தது. துரோணருடைய மகன் பேரு அஸ்வத்தாமன். அஸ்வம்னாலே குதிரைன்னு பேர் இருக்கு. ஆனா இங்க அஸ்வத்தாம